சில நாட்களாக நாய்கள் பற்றி விவாதங்கள் அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது. நாய்களால் குழந்தைகளுக்கு அதிக ஆபத்து என்று விவாதங்கள் நிறைய போய்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தோராயமாக ஒரு 10 லட்சம் நாய்கள் இருப்பதாக தகவல். குழந்தைகள் தோராயமாக 17 லட்சம் குழந்தைகள் இருப்பதாக தகவல். அப்படி பார்க்கையில் 10 லட்சம் நாய்களும் 17 லட்சம் குழந்தைகளை கடித்திருக்கிறதா? அனைத்து குழந்தைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதா? என் வீட்டிலும் 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். என் வீட்டு அருகில், என் தெருக்களில், எனது ஊரில் குழந்தைகள் அதிகம் இருக்கிறார்கள். அவர்கள் இதுபோல் பாதிக்கப்பட்டுள்ளதாக எந்த தகவலும் இல்லை. நீங்கள் கேட்கலாம், உனது குழந்தையை கடித்தால் இப்படி பேசுவாயா என்று. இப்படித்தான் நிறைய பேரை மனதை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். நான் தனியாக 2 சக்கர வாகனத்தில் செல்லும் போதும், எனது குழந்தையுடன் செல்லும் போதும், என் குடும்பத்துடன் செல்லும் போதும் ஒரு 5-6 முறை நாய்கள் குறைத்து கொண்டு துரத்தி கொண்டு வந்திருக்கின்றன. நான் நாயை விரட்டி அடிக்கவோ துன்புறுத்தவோ எதுவும் செய்யவில்லை. மாறாக வண்டியை அப்படியே நிறுத்திவிட்டு அப்படியென்று நாயை அன்பால் கட்டுப்படுத்தினேன். அதுவும் வாலையாட்டிக்கொண்டு அமைதியாக அங்கே நின்றுவிட்டது. இப்படித்தான் நாயை கையாள வேண்டும். மாறாக வண்டியை வேகமாக ஓட்டியோ அல்லது நாயை தாக்கவோ சத்தமிட்டோ செஞ்சால் நாய் நம்மை பின்தொடர்ந்து கடிக்க வரும். அப்புறம் நாய்கள் வெறி பிடித்திருக்கிறது, அதுக்கு என்ன செய்வதென்று சில பேர் கேட்பார்கள். முற்காலத்தில் பார்த்தால் அரசு நாயை பராமரிக்க சில விதிமுறைகள் வைத்திருந்தார்கள். தடுப்பூசி போட்டு, இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த ஊசி, இந்த மாதிரி நிறைய பராமரிப்பு முறைகளை கையாண்டார்கள். அப்பொழுதெல்லாம் பெரிதாக நாய்கள் தொந்தரவு இல்லை. இங்கே ஒரு சில இடங்களில் இருக்கலாம். நாய்களுக்கு தடுப்பூசி போட்டு முறையாக பராமரித்தால் நாய்களால் எந்த பாதிப்பும் இல்லை. உண்மையை சொல்லப்போனால், வாகனத்தில் செல்லும்போது ஏன் நாய்கள் துரத்துகின்றன, ஏன் குழந்தைகளை துரத்துகிறது என்றால், சில நபர்கள் வாகனத்தை வேகமாக சத்தமாக இயக்கிக் கொண்டு நாய் அருகில் செல்வார்கள். அந்த கோபத்தில்தான் சில வாகனங்களை நாய்கள் துரத்தி வருகிறது. சில குழந்தைகள் நாயை பார்த்தவுடன் கல்லை விட்டு எறிவதும், சத்தமிடுவதும், அடிப்பதும் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள். அந்த கோபத்தில்தான் மனிதர்களை நாய்கள் துரத்துகின்றன, கடிக்கின்றன. சில பேர் சொல்கிறார்கள், அப்படியானால் நாயை உன் வீட்டில் வைத்து வளர்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறார்கள். சரி, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எல்லா இடத்திலும், தமிழ்நாட்டிலும் உலகெங்கிலும் கூட ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று போராடினார்கள். அப்படியானால் எல்லார் வீட்டிலும் மாடு வளர்த்தார்களா அல்லது மாடு வளர்க்கத்தான் சொன்னார்களா? மாட்டின் மீது அக்கறை இருப்பதால் தான் எல்லாரும் போராட்டம் செய்தார்கள். அதுபோலத்தான் நாய்கள் மீது அக்கறையுண்டு சில பேர் பேசுகிறார்கள். அவர்களை மனம் புண்படும்படி பேசுவது எப்படி நியாயமாகும்? சரி, நீங்கள் கேட்கலாம், நாய்களால் தான் தொந்தரவு, மாடுகளால் இல்லை என்று. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எத்தனை உயிர்கள் பறிபோகின்றன. அப்போது மாடுகளை அப்புறப்படுத்தி விடலாமா? ஜல்லிக்கட்டை நிறுத்தி விடலாமா? நாய்களால் மட்டும்தான் குழந்தைகளுக்கு ஆபத்தா? மனிதர்களால் இல்லையா? எத்தனை ஜென்மங்கள் குழந்தைகளை பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்து இருக்கிறார்கள்.
அப்போது மனிதர்களை அப்புறப்படுத்தி விடலாமா? மதுவினால் எத்தனை உயிர்கள் பறிபோகின்றன. அப்படி பார்த்தால் மதுவை அப்புறப்படுத்தலாம் வேண்டியதானே. நீயனானா கோபிநாத் இது பற்றி விவாதம் செய்வாரா? செய்ய மாட்டார். ஏன்னா அவர் கார்ப்பரேட்டின் கைக்கூலி, கார்ப்பரேட் அடிமை. கார்ப்பரேட்டுக்கு தான் சாதமாக பேசுவார். அவர் வீட்டிலும் வெளிநாட்டு நாய் வளர்ப்பார். அதனால்தான் தெருநாய்கள் வேண்டாம் என்று சொல்கிறார். வீட்டில் வளர்க்கும் வெளிநாட்டு நாய் கடிக்காதா? சில நாட்களுக்கு முன்பே ஒரு வெளிநாட்டு நாய் சென்னையில் ஒரு குழந்தையை கடித்து குதறியது. இப்படி பார்த்தால் வெளிநாட்டு நாய் வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாமே. கும்பகோணத்தில் 80-90 குழந்தைகள் தீயில் எரிந்து கருகினார்கள். அப்படி பார்த்தால் நெருப்பு நமக்கு ஆபத்து தானே. நெருப்பு வேண்டாம் என்று சொல்லலாமா? இல்லை பள்ளியே வேண்டாம் என்று சொல்லலாமா? மனிதன்தான் எல்லா உயிரினங்களுக்கும் ஆபத்தானவன். மாட்டை வெட்டி திங்கிறான், கோழியை வெட்டி திங்கிறான், ஆட்டை கொண்டு திங்கிறான், பறவைகளை கொண்டு திங்கிறான், பன்னி, எலி, பாம்பு எல்லாத்தையும் கொண்டு திங்கிறான். அப்படி பார்த்தால் எல்லா உயிரினங்களுக்கும் ஆபத்தானவன் மனிதன்தான். மனிதனைத்தான் இந்த உலகை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். இயற்கை இந்த எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானவை, மனிதனுக்கு மட்டும் அல்ல. தமிழக அரசு நாய்களை முறையாக பராமரிப்பு செய்தால் நாய்களால் எந்த ஆபத்தும் இல்லை. அப்புறம் இந்த போராளிகள் போல் பேசும் பொய்ப் போராளிகள் உண்மையில் மக்கள் மீதும் நாட்டின் மீதும் அக்கறை இருந்தால் மதுக்கடையை மூட நடவடிக்கை எடுங்கள். பாலியல் வன்புணர்வு செய்யும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மேற்கொள்ளுங்கள். நாய்கள் நன்றியுள்ளவை, அதை பேணி காத்தால் மனிதனுக்கு நன்மையே, ஆபத்து இல்லை. என்னை சில பேர் கேட்கலாம், உன் குழந்தையை கடித்தால் இப்படி பேசுவாயா என்று. உண்மைதான். என் குழந்தையில் ஒருவேளை நாய் கடித்து விட்டால் ஏதோ விபத்து நடந்தது என்று நினைப்பினை தவிர நாயை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சத்தியமாக நினைக்க மாட்டேன். ஒருவேளை நானும் சாதாரண சராசரி மனிதனாக சிந்திக்க சூழ்நிலை நிகழ்ந்தால் சம்பந்தப்பட்ட நாயைத்தான் அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைப்பினை தவிர ஒட்டுமொத்த நாய்களையும் அப்புறப்படுத்த வேண்டும் நினைக்க மாட்டேன். ஜெய்ஹிந்த்.